Welcome to WordPress Tamil tutorial part 24. நான் சீனு. இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தோன்னா, அதாவது SEO plugins பற்றி. இந்த WordPress tutorialல 21வது tutorialஸ்க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோன்னா நான் சொன்ன மாதிரி டிசைனிங்கு, அதுக்கு மேலே எல்லாமே plugins அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன் நான் இந்த ஒவ்வொரு plugins பற்றி, அதாவது robo.txt, sitemap generator, இப்போ SEO இந்த plugins பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 3 plugins-உமே ரொம்ப முக்கியமானது. அதாவது webmaster tool நம்மளுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக. இதை வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் நம்மளோட வெப்சைட் கூகுளில் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்காக தான். அதே மாதிரி டைமில் AdSense மூலியமாகவும் பணம் நம்ம ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான். இப்போ நான் என்னோடய ப்ளகின்ஸில் ஆட் நியூக்குள்ளார போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா முக்கியமான சர்ச் பண்ணக்கூடிய ப்ளகின்ஸில் SEO அப்படின்ற ப்ளகின்ஸும் ஒன்று இருக்குது. அதை நம்ம கிளிக் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக SEO போயிடும். இல்லைனா நீங்கள் SEO அப்படின்னு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். இங்கே நான் கூகுள் SEO அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா கூகுளோட SEOக்கு தகுந்த மாதிரி ப்ளகின்ஸ் வரும். கூகுள் SEO அப்படின்றது போல் நம்ம SEOன்னு தெரியலாம். ஏன்னா அது ஓவராலாக எல்லா SEOக்கும் நம்மளுக்கு எல்லா SEO அப்படின்னா சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன். ஸோ எல்லா SEOக்கும் நம்மளுக்கு அது சர்ச் பண்ணணும். இங்கே கீழே தேடினீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த SEO வேணுமோ அது நம்ம எடுத்துக்கலாம். SEO plugin by அப்படின்ற நிறைய plugins இருக்கும். ஸோ அதில் 5 ஸ்டார் எது இருக்கோ அதை பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். SEO advertiser அப்படின்னு இருக்குது. லேசி SEO. ஸோ இந்த SEO என்னென்ன பண்ணும் அப்படின்றதெல்லாம் சைடில் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு அது வேணும், அது எந்த SEO வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம கொடுக்கலாம். லோக்கல் பிஸ்னஸ் SEO நிறைய SEO இருக்குது. நான் லேசி SEO அப்படின்றத நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஏன்னா 5 ஸ்டார் இருக்குது. மேக்ஸிமம் 5 ஸ்டார் இருந்தால் பார்த்தோன்னா அது ஒரு யூஸரோட ரேட்டிங்கு. ஸோ அதுக்காக இது நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு SEOக்கான ஆப்ஷன்ஸ் க்ரியேட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், லேசி SEO அப்படின்னு செட்டிங் அப்படின்னு வந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான SEOக்கான கீவேர்ட்ஸு இது எல்லாமே இருக்கும். அது சர்ச் என்ஜின் கீவேர்ட்ஸு. இப்போது உங்களோட வெப்சைட் எது பற்றினதோ அதை நீங்கள் போட்டு சர்ச் பண்ணி கொடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த நம்மளோட கூகுள் வெப்சைட்டில் போய்ட்டு இங்கே கூகுளில் ஆன்லைன் டியூட்டோரியல்ஸ் இன் தமிழ், ஃப்ரீ ஆன்லைன் எஜுகேஷன் இன் தமிழ் அப்படின்னு யாராச்சும் தேடுறாங்க அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டுக்கு வரணும். ஸோ அதுக்காக நம்ம இந்த SEO ஜென்ரேட் பண்ணணும். கீவேர்டு இங்கே நம்ம கீ 1 ஃப்ரீ ஆன்லைன் எஜுகேஷன் அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு, அதேமாரி எந்தெந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்தா நம்மளோட வெப்சைட் தெரியணும் அப்படின்றதுக்காக நம்ம மெயின் கீவேர்ட்ஸ் ஒரு 6 கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 6 கீவேர்ட்ஸும் கொடுத்துட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட SEO சர்ச் பண்ணுறதுல அது பார்த்திங்கன்னா செட்டிங் சேவ் ஆகிடும். இப்போ நம்மளோட SEOவும் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட SEOவான plugins இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண முடியாதீங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.